ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிஷப ராசிக்காரங்களோட பங்குனி மாத ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தாங்க. இது கூடவே இந்த பங்குனி மாதம் எவ்வளவு சிறப்புகள் வாய்ந்ததாக அமைந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது, ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. தமிழ் மாதத்துலேயே கடைசி மாதமாக இருக்கக்கூடியது தாங்க இந்த பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதமாக தாங்க சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச கடவுளான முருகனை வழிபட இதுவும் ஒரு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால தாங்க இது. ஏன்னா இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வருங்க. நார்மலாகவே முருகன் அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு கடவுளாக இருக்கிறாரு. முருகனுக்கு சஷ்டி, கிருத்திகை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையில பூஜை செய்கிறது இப்படின்னு நிறைய வழிபாடுகள் ஒரு மாதத்தில் இருந்தாலுமே கூட இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது முழுசாகவே முருகனுக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதனால தான் இது ரொம்ப விசேஷமான மாதம் அப்படின்னு இருக்குது. இப்படி இன்னும் பல சிறப்புகளை வாய்ந்தது தாங்க இந்த பங்குனி மாதம். அதனால் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தோட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க. பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க தன்னுடைய சொந்த முயற்சியால் மட்டுமே தாங்க முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதனாலேயே யாருடைய உதவியுமே எதிர்பார்க்காம கடுமையாக உழைக்கக்கூடியவங்களும் இவங்க தாங்க. இவங்களோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்வீட்டானவங்களாக இருப்பாங்க. ஆனாலுமே கூட பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டாங்க, பழகவும் மாட்டாங்க. அப்படியே பழகினாலும் ஒரு லிமிட்டோட தான் பழகுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுக்குவாங்க. அடிக்கடி அவங்களோட குணத்தை மாற்றிக்காம ஒரே மாதிரி தாங்க இருக்கக்கூடியவங்க இவங்க. அதனாலேயே சில பேருக்கு இந்த ரிஷபராசிக்காரங்களை பிடிக்காது. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. லைஃப்பில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதை பயப்படாமல் ஓடி ஒளிஞ்சிக்காமல் எதிர்த்து நின்று சமாளிக்கக்கூடிய திறமையும் தைரியமும் கொண்டவங்க தாங்க இவங்க. லைஃப்பில் பிறந்தது முதலே எதிர்நீச்சல் போட்டு வழக்கமானவங்களும் இவங்க தான். அதனால் பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருந்தாலுமே கூட இவங்க ரொம்பவே அனுபவசாலியாக தாங்க இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நல்லா யோசித்து தீர்க்கமான முடிவை தான் எடுப்பாங்க. சுக்கிரனுக்கு இது ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க நுண்கலையில் அதிகமாக ஆர்வம் கொண்டவங்களாக தாங்க இருப்பாங்க. அதிலும் மற்ற கிரகங்களோட அமைப்பு சிறப்பாகவும் சாதகமாகவும் இருந்தது அப்படின்னாவே போதுங்க, இவங்க தான் கலை உலகத்தை வாழ்க்கையில் கொடிக்கட்டி பறப்பாங்க. அப்போ இந்த ரிஷபராசிக்காரங்க உங்கள் வீட்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட நல்ல ஒரு நட்பை பழக்கமாக வச்சுக்கலாங்க. ஆனாலும் என்னதான் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஜாஸ்தியாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இவங்களோட சீக்கிரட்டை யாருக்கிட்டையும் எப்பயுமே சொல்ல மாட்டாங்க. இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் சொந்த வீட்டுக்காரனாகவும் சந்திரன் உச்சனாகவும் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மேரேஜ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தாலும் கூட கவனமாகவே இருப்பாங்க. எப்பயுமே உழைப்பே உயர்வுக்கு வழி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தாங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க. இந்த பங்குனி மாதத்தோட கிரகநிலையை வச்சு பார்க்குறப்ப இவங்களுக்கெல்லாம் மாத தொடக்கத்திலேயே ராசிநாதனான சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. வக்கரமும் பெற்று தான் சஞ்சரிக்கிறாரு. அதே நேரம் லாபாதிபதியான குரு உங்கள் ராசியில இருந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடைப்பட்ட முயற்சிகளில் எல்லாமே வெற்றி கிடைக்கும். இந்த மாதத்தில் தனவரவு பார்த்தீங்கன்னா அது கூட உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் தாங்க அமைஞ்சிருக்குது. ஏன்னா தனக்காரங்களான சுக்கிரன் உங்களுக்கு இந்த மாதம் உச்சநிலையில் அமைந்திருக்கிறதுனால நல்ல ஒரு பலன்கள் தாங்க கிடைக்கும். என்னதான் மற்ற கிரகங்களோட பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் சின்னதாக தடைகள் வந்தாலுமே கூட இந்த பொருளாதாரத்தில் பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கையில் பணம் புழங்கிட்டே தாங்க இருக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு செயல்படுத்தவும் முடியுங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த தொழில் சம்மந்தப்பட்ட புதிய அக்ரிமெண்ட் எல்லாமே உங்களுக்கு சேருங்க. அதனால நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதம் தான் இது. என்ன இருந்தாலும் ஜென்ம குருவோட ஆதிக்கம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தாங்க நீங்கள் இருந்தாகணும். தொழிலில் நல்ல ஒரு முதலீடு செய்கிறீங்க இல்லைன்னா புதுசாக இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கிறது மூலமாக தொழிலை நீங்கள் விரிவாக்கம் செய்கிறீங்க அப்படின்னா அதை அவசரப்பட்டு பெருசாக செய்ய வேணாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தில். இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசியில் புதன் சஞ்சாரமும் நடக்க போகுதுங்க. அதனால் மாத தொடக்கத்தில் மீன ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்று வக்கரம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறாருங்க. உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தாங்க இந்த புதன். அதனால் தன பஞ்சமாதிபதி வலிமை இழப்பது அவ்வளவு நல்லதாக உங்களுக்கு இருக்காதுங்க. பொருளாதார பற்றாக்குறையெல்லாம் ஏற்படலாம். அதனால் இந்த பொருளாதார விஷயத்தை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத செலவுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தாங்க. இருந்தாலும் கூட எதையும் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஆற்றல், வேகம் இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பழைய பிரச்சனை ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எல்லாமே இந்த டைமில் மறுபடியும் பேச்சுவார்த்தைகளாக அடிபட்டு தலை தூக்க வேண்டிய நேரம் தாங்க இது. அதனால் இந்த ஃபேமிலியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளையும் கொஞ்சம் சமாளிக்க பழகிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்கிறது மூலியமாகவும் விட்டு கொடுத்து போகிறது மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பெருசாக்காமல் பார்த்துக்கலாங்க. பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட உங்கள் பேச்சு கேட்டு நடந்துக்காத சூழ்நிலையெல்லாம் உருவாகுங்க. என்னடா எனக்கு மட்டும் லைஃப்பில் இப்படி சோதனைக்கு மேலே சோதனை வருதே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய வகையெல்லாம் இருக்கும். இருந்தாலும் கூட
கொஞ்சம் பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தாங்க இருந்தாகணும். ஆனால் உத்தியோக நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு எதிர்பாராத மாற்றம்லாம் ஏற்படுங்க. அதாவது இடமாற்றம், வேலையில் சில மாற்றம் இதெல்லாமே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இது கூடவே புதன் வந்து கும்ப ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த பங்குனி மாதம் 4ஆம் தேதி வந்து கும்ப ராசிக்கு வக்கர இயக்கத்தில் தாங்க புதன் வந்து போக போகிறாரு. அதனால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு தான் புதன் வர போகிறாருங்க. இது வந்து உங்களுக்கு யோகமாக தான் அமைஞ்சிருக்குது. அப்போ இந்த தனாதிபதியான புதன் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு வரது மூலியமாக பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியெல்லாம் உண்டாகுங்க, முன்னேற்றம் ஏற்படும். இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் தாங்க அமைஞ்சிருக்கும். இது நாள் வரைக்கும் உங்கள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தொந்தரவு எல்லாமே நீங்கள் போகுதுங்க. அதனால் தொழிலை வந்து நீங்கள் விரிவாக்கமாக்கணும், இல்லைன்னா புதுசாக வந்து தொழிலை ஆரம்பிக்கணும், அதுக்கான இடம் வந்து பார்த்து வைக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த மாதத்தில் செஞ்சுக்கலாங்க. இது கூடவே தொழிலில் வந்து புதுசாக நீங்கள் முதலீடு செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கூட செய்யலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா தொழில் முதலீட்டுக்காகவே பல நிறுவனங்கள் வந்து உங்களுக்கு தானாகவே வாண்டடாக வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதாவது நிதி ஆதரவு கொடுப்பாங்க. அதுவும் கரெக்டான டைமில் கிடைக்க போகுது உங்களுக்கு. அதனால் தொழிலில் வந்து நீங்கள் கரெக்டாக இணைஞ்சு செயல்படுறது மூலயமா நல்ல ஒரு லாபம்லாம் கிடைக்குங்க. பழைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக நீங்கள் பார்ட்னர்ஷிப் சேர்த்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க தான் யோசிக்க போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த சம்பள உயர்வை தான் இப்போ வந்து கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் நீங்கள் உழைத்த உழைப்புக்கான பலன் தாங்க இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசியில் வந்து சுக்கிர பகவான் வந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. மீன ராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் வந்து இந்த மாசம் முழுசாவே வக்கரம் பெற்று தாங்க சஞ்சரிக்க போறாரு. இது கூடவே குருவோட பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்கிறாருங்க. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் தாங்க இந்த சுக்கிரன். 6க்கு அதிபதியானவர் வக்கரம் பெற்று இருக்கிறது உங்களுக்கு நன்மை தாங்க கொடுக்க போகுது. அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதம் எதிரிகளோட பலம் குறைந்து உங்களோட கைதாங்க வாங்க போகுது. இடையூறு சக்திகள் எதுவுமே இல்லாம தானாவே உங்களோட வாழ்க்கை வந்து நல்ல ஒரு உயரத்துக்கு போக போகுதுங்க. கல்யாணம், கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா இப்படின்னு பல நல்ல விஷயங்களை நடத்துறதுக்காக இந்த மாதம் வந்து உங்களோட கவனம் அதிகமாகுங்க. ரொம்ப நாளாக திருமணம் ஆகாம இல்லை வந்து திருமணத்தில் பேச்சுவார்த்தையெல்லாம் தடை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து இந்த திருமண பேச்சுவார்த்தையெல்லாம் எடுக்கலாங்க. நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். இந்த மாதம் வந்து முடியறதுக்குள்ள இந்த வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு தானாவே தேடி வரப்போகுதுங்க. இது கூடவே இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடை ஆபரணம் வாங்குறதுக்கான வாய்ப்புமே அதிகமாக இருக்குது. அதனால் உங்கள் பணத்தை வந்து தேவையில்லாத செலவு செய்கிறத விட்டுட்டு இது மாதிரியான இன்வெஸ்ட்லாம் பண்ணி வைக்கலாங்க. அது நல்லது. அரசியல் காலத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து புதிய பொறுப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. அதனால பொது வாழ்க்கையில் வந்து ரொம்பவே சந்தோஷமான மாதமாக தான் இது அமைஞ்சிருக்குது உங்களுக்கு. இது தொடர்ந்து இந்த மாதம் வந்து கடக ராசியில் வந்து செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்க தாங்க போறாரு. அதாவது பங்குனி 24ஆம் தேதி கடக ராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் வந்து அங்கே நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போறாருங்க. உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தாங்க இந்த செவ்வாய். அதனால் அவர் நீச்சம் பெறும் இந்த நேரம் வந்து குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் தலை தூக்குங்க. அதனால் கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத அன்வான்ட் ஆர்குமெண்ட்டையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது தாங்க உங்களுக்கு நல்லது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஒன்ஸ் நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் உங்கள் கைக்கு திரும்ப வராத வாய்ப்பெல்லாம் இருக்குது. இடம், பூமி இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு, இல்லைன்னா விற்கிறது இதில் கூட சிக்கல்கள், சிரமங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க இது மாதிரியான விஷயத்தில். அதுவும் இந்த கடகராசிக்குள்ளே போகக்கூடிய செவ்வாயால் உங்களுக்கு மனபயம்லாம் அதிகமாகுங்க. எதிர்மறை சிந்தனைகளும் அதிகமாகுங்க. ஆனாலும் அது எல்லாமே நீங்கள் தவிர்த்துக்க வேண்டிய நேரம் தான் இது. இதுவே பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து புதிய முயற்சிகள்லாம் வெற்றி கிடைக்குங்க. வியாபாரம், தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் கூட்டாளிகளில் பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. அதனால் இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மேலதிகாரிகளின் ஆதரவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிக்கிறது மூலயமா பாராட்டு, பதவி உயர்வு இதெல்லாமே கிடைக்குங்க. ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் வந்து படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தி படிக்கிறது தாங்க நல்லது. ஏன்னா உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் மூலமாக படிப்பில் கவனம் செலுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்குவாங்க. பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுறதுக்காக நீங்கள் ரொம்பவே பாடுபட வேண்டியிருக்குங்க. வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. இதுவே ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் கரெக்டாக எடுத்தாலே போதுங்க, சரியாகிடும். புதுசாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்குங்க. அதனால் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் முன்னேறிக்கிட்டு போகலாம். இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் வந்து இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது.
பரிகாரமாக நீங்கள் சின்ன சின்ன தடைகளையும் சரி செய்கிறதுக்காக துர்க்கை வழிபாடு செஞ்சாலே போதுங்க, தடைகள் எல்லாமே தீர்ந்து வெற்றி கிடைக்கும். அப்போ இது மாதிரி துர்க்கை வழிபாடு யாரெல்லாம் வெள்ளிக்கிழமை ராவுகால பூஜையில் செய்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே துர்க்கை அம்மாளை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.